எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறன்றதை டைட்டில் கார்ட்லேயே போட்டாச்சு. கெஸ்ட் ஹவுஸ் ப்ராஜெக்ட் தாங்க. ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த இந்த கெஸ்ட் ஹவுஸ் ப்ராஜெக்ட் இப்போது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம். இது வந்து பார்ட் 1 வீடியோ. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரே வீடியோவாக போடலாமே, ஏன் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு எப்பயுமே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நாள் ஆகும். அதனால் வந்து அது வரைக்கும் உங்களை வெயிட் பண்ண வைக்க வேண்டாம்னு சொல்லி இந்த பார்ட் 1 வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம். இதில் நாங்கள் போட்டிருக்கிறது ஒரு சிம்பிளான ஒரு ஹட்டு. இது வந்து ஏ ஃப்ரேம் ஹட்டு. இந்த ஹட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் இது கட்டுறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான வேலை. ஏன்னா எல்லாமே நேச்சுரல் மெட்டீரியல்ன்றதுனால அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஹட்டை வந்து ஒழுங்கான ஷேப்பில் கட்ட முடியும். இல்லைன்னா என்ன ஆகுனா ஒரு மாதிரி கிராஸாக போயிடும் ஹட்டு. அதுக்கப்புறமா காற்றடிச்சதுன்னா அப்படியே சாஞ்சிரும். இதுக்கான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன், செகண்ட் வீடியோவில் காட்டுறேன். இந்த குடிசை கட்டுறதுக்கு சிம்பிளாக என்ன பண்ணாங்கன்னா, குழி தோண்டிட்டாங்க ஃபஸ்ட்டு மண்ணில். அதுக்கப்புறமா அதில் கல் நட்டுட்டு அந்த கல்லுக்கு மேலே நம்ம கட்டை கம்பை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து கூரை போட ஆரம்பிச்சிட்டோம். இதில் ஆரம்பத்திலிருந்தே எல்லாமே வந்து கரெக்டான ஷேப்லேயும் கரெக்டான சைஸ்லேயும் நம்ம கொண்டு வரணும். இல்லைன்னா நம்மளோட கடைசியில் வந்து ஹட்டு வந்து கொஞ்சம் வந்து குறுக்கடாக வந்துடும். அந்த ஒரு விஷயத்தினால பொறுமையாக தான் இந்த வேலையை செய்ய முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதை செய்கிறது கஷ்டம். அதுவும் இல்லாமல் இதில் இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரலான ஒரு மெட்டீரியல். அதனால் வந்து இப்போ ஒரு இரும்புனா கரெக்டாக வந்து அந்த ஷேப் அப்படியே மெயின்டைன் ஆகும். கல் தூண் வந்து கரெக்டாக வந்து அது ஸ்ட்ரைட்டாக நிற்குதா இல்லையா சொல்லி அதை வச்சு பார்க்குறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து டியூப் லெவல் மற்றபடி வந்து வெட்டுக்குண்டு அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்துட முடியாது. நிறைய நேரங்களில் ஒரு தூணை நட்டுட்டு கொஞ்சம் தொலைவில் நின்று போய் பார்த்து அது தூண் ஸ்ட்ரைட்டாக இருக்கா சாஞ்சிருக்கான்னு பார்த்து அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணாங்க. ஏன்னா நம்ம கல் வந்து உடைக்கும் போது ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் நம்மளால் உடைக்க முடியாது. அதில் கொஞ்சம் கர்வ்ஸ் இருக்கும். அந்த கர்வ்ஸ் இருக்கும்போது கல் சாஞ்சிருக்க மாதிரி இருக்கும். பட் தூரத்துலேருந்து பார்த்தா தான் தெரியும் கல் ஸ்ட்ரைட்டாக இருக்கா இல்லை சாஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தூண் நடும்போதும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து அது கரெக்டாக இருக்கா ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு சுற்றி பார்த்துட்டு அந்த மாதிரி தான் செஞ்சாங்க. வேலை ஆரம்பித்த 2வது நாளே எனக்கு காலில் கொஞ்சம் அடிபட்டுச்சு. அதனால் வந்து இதுக்கு வந்து நம்ம கட்டாயம் பூஜை பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்க பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எதுவும் சொல்லலை, சரி அவங்களோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேட்டது எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டேன். அவங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கல்லை வந்து நட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு கல் நடுறது ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அதுக்கு அதை ஒட்டி தான் அடுத்த கல் நடணும். ஆனால் இதை வந்து எப்படி வேணால் வச்சுக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஈஸியாக நட்டுட்டோம் இதை. அதுக்கப்புறம் செகண்ட் கல்லை சொருவிட்டு அதுக்கப்புறம் கயிறு பிடிச்சி பார்த்து தூரமாக போய் நின்று பார்த்து பொறுமையாக அது ஒரே லைனில் ஸ்ட்ரைட்டாக வருதா அப்படின்னு பார்த்துட்டு அதை வச்சு ஒவ்வொரு கல்லும் அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக நட்டுகிட்டே வந்தாங்க. 2வது நாள் ஆல்மோஸ்ட் மத்தியானம் வரைக்குமே இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா அதில் வந்து கட்டையை கட்டி கல் வந்து கரெக்டாக எல்லாமே அலைனாக வச்சுட்டாங்க. ஏன்னா அடுத்த நாள் மழை பெஞ்சதுன்னா கல் சாயக்கூடாதுன்றதுனால கட்டையை கட்டி வச்சுட்டாங்க. இதுதான் வந்து 3வது நாள் வேலையாக நடந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து சவுக்கு கொம்பு வாங்கிட்டு வந்து அந்த கொம்பில் இருந்த பட்டையை எல்லாமே உரிச்சாங்க. ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருச்சு. எனக்கும் ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன்னா இவ்வளோ காசு கொடுத்து இவ்வளோ கம்மியான வேலை தான் நடக்குது. ஆனால் அந்த கட்டையிலேருந்து அந்த பட்டையை உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. ஈரமான கட்டையாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக உரிச்சிடலாம். ஒரு ஃபுல்லாக காஞ்ச கட்டையாக இருந்துச்சுனாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உரிச்சிடலாம். ஆனால் மிதமாக காஞ்ச கட்டையிலேருந்து உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3வது நாளுக்கு அப்புறமா ஓகே இது வந்து ஒரு நேச்சுரல் டெக்னிக்கில் பண்ணுறாங்க, அதனால் பொறுமையாக தான் போக முடியும். நம்ம வேகமாக மற்ற இதில் பண்ணுற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து எதுவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணல. நீங்கள் என்ன ஸ்பீடாக பண்ணுறீங்களோ அதிலே பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். இது 3வது நாள் மதியானம் இந்த வேலையை பார்த்தாங்க. கட்டையெல்லாம் கட்டிட்டு கல் எல்லாமே அப்படியே ஸ்ட்ரைட்டாக விட்டுட்டு போயிட்டாங்க. மறுநாள் மழை பெஞ்சால் கூட சாயக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து அதுக்கு மேலே வந்து கூரை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றா நடந்த விஷயங்களை நான் டைம் லாப்ஸ் வீடியோவாக போடுறேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, ஒவ்வொரு கட்டையாக வைக்கும்போதும் அதோட கட்டையோட லெவலை வந்து அவங்க செக் பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா சவுக்கு கட்டை வந்து ஒரே மாதிரி லெவலாக இருக்காது. ஒரு சைடு கொஞ்சம் தடிமனாக இருக்கும், ஒரு சைடு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க லெவலாக வச்சா தான் நம்ம போடுற ஃப்ளோர் வந்து மட்டமாக இருக்கும். இல்லைனா ஃப்ளோர் ஒரு பக்கம் தூக்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் சாய்வலாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தினால பொறுமையாக ஒரு கட்டையாக அசக்கி திருப்பி இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி வச்சு பொறுமையாக தான் கட்டினாங்க. வேலை வந்து நிஜமாலே பொறுமையாக தான் நடக்கும். இந்த மாதிரியான வேலைகள் செய்யும்போது கட்டாயமாக பொறுமையாக நடக்கும். ஏன் அப்படின்னா இந்த கொட்டாயில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து ஒரு பாக்கு மட்டையில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து கூரை போடுவாங்க. நார்மலாக நம்ம மாட்டுக்கு ஏதாவது கூரை போடும்போது வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளோர் எல்லாம் போட மாட்டோம்.
போட்டால் ஒரு பரன் அமைப்போம். பரன் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் இதில் வந்து அந்த ஃப்ளோர் இருக்கிறதுனால அந்த ஃப்ளோர் கட்டாயமாக ஃப்ளாட்டாக இருக்கணும். அதனால் அதை இந்த மாதிரி பொறுமையாக தான் பண்ணியிருக்க முடியும். இந்த மாதிரி கூரை எல்லாமே எனக்கு கட்டி முடிச்சுட்டு நடுவில் வந்து ஏ ஃப்ரேமுக்கு அந்த பேஸ் வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக நடுப்புற ஒரு கட்டை வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏ மாதிரி வரும் ஒவ்வொரு கட்டையும். அந்த மாதிரி வச்சு பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், காற்றுல ஆடாமலும் அசையாமலும் இருக்கும். ஆரம்பத்தில் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் குச்சி வச்சுட்டு அதிலோட பேலன்ஸில் தான் எல்லாத்தையும் கட்டினாங்க. எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைடில் இருந்த கொம்பு எல்லாமே கழட்டிட்டாங்க. இப்போ பார்த்தோம்னா ஒரு ஏ மட்டும்தான் இருக்கும். நடுவில் எதுவும் கட்டாயோ கொம்போ எதுவுமே இருக்காது. நார்மலாக கட்டுற கொட்டாயில் வந்து 2 பக்கமும் ஒரு கொம்பு இருக்கும் நடு கழியில். அதோட சப்போர்ட்டில் தான் வந்து நடுக்கழி நிற்கும். இதில் வந்து நடுக்கழியிலேருந்து எந்த கொம்பும் இருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்ததுனால இவங்களை கூட்டிகிட்டு வந்து அந்த மாதிரி மாடலில் கட்ட சொல்லியிருந்தேன். இந்த கெஸ்ட் ஹவுஸோட சைஸ் வந்து 12x16. இப்போ ஆல்மோஸ்ட் கொட்டாயோட ஃப்ரேம் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது அந்த ஃப்ளோர் போடுறதுக்காக அங்கே மட்டும் லெவல் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் கொம்புகளை எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு சைடில் வந்து ஓலை வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து 4வது நாள் சாயந்தரத்து வரைக்கும் இந்த வேலையை பார்த்தாங்க. இந்த ஓலைக்கட்டை வந்து கொஞ்சம் வேகமாக நடந்துச்சுன்னு சொல்லிடலாம். இருந்த வேலையிலேயே இந்த ஓலைக்கட்டை தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க. ஏன்னா வந்து இது நார்மலாக வந்து எல்லோரும் பண்ணுற ஒரு விஷயம் தான். இதில் வந்து அந்த லெவல் பார்க்குறது அது எல்லாமே பெரியசாக தேவைப்படலை. ஏன்னா வந்து ஆல்ரெடி அந்த கொம்பு எல்லாமே கரெக்டாக லெவலாக இருந்ததுனால டக்குன்னு அந்த வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சாதாரணமான கொட்டாய் கட்டும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் வருவாங்க, குழி தோண்டுவாங்க, கட்டையை சொருகுவாங்க குழியில். அதுக்கப்புறமா வந்து மேலே வந்து கொட்டாயை கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு நாள் இல்லை மேக்ஸிமம் 2 நாளில் அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. எவ்வளோ பெரிய கொட்டாயாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்க வந்து 2 நாளில் முடிச்சுடுவாங்க. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது எனக்கு 10 டேஸ்க்கு மேலே ஆச்சு. அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த லெவலிங் எல்லாமே கரெக்டாக பார்க்கணுன்றதுனால பொறுமையாக தான் நடந்துச்சு. இந்த ஃப்ரேமில் உங்களுக்கு தெரியும் இன்னொரு கொட்டா இந்த பக்கமாக ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு கொட்டா செய்யும்போதே அது பேரலாகவே வந்து செகண்ட் கொட்டாக்கும் அந்த கல் நடுறதும் அந்த கம்பம் வைக்கிறதும் செய்ய ஆரம்பித்ததுனால இந்த கொட்டா வந்து கொஞ்சம் செய்யறதுக்கு ஈஸியாகவே இருந்துச்சு. அதே ப்ராசஸ்ன்றதுனால அதோட அளவுகளே எடுத்து இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணை கட்டி கொடுக்கணுன்ற, வேலை செய்யணுன்ற, அப்புறம் இன்னும் வேலை எடுக்கக்கூடாதுன்ற, வேலை இருக்குல்ல கால் அதுதான் நீ 6 அடி கம்மி பண்ணி வச்சுல இருக்குது. எனக்கு காலில் கொஞ்சம் அடிபட்டதுனால உங்களை மாதிரியே நானும் ஒரு ஓரமாக உட்காந்து அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு ஒவ்வொரு நாளும் காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அதை உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். இப்போது 9வது நாள் வேலை. இன்றைக்கி வந்து இந்த கொட்டாய்க்கு கூரை வேணும். அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே வந்து பாக்குபத்தையை அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேலை வந்து நிழல் இருந்தனால கொஞ்சம் பெருசாக வந்து டயர்டாகலை. இருந்தாலும் வந்து அந்த பாக்குபத்தை பின்னுறதும் லெவலாக வச்சு கரெக்டாக பண்ணணும். அந்த ஒரு விஷயத்தினால இந்த ப்ராசஸும் ரொம்ப ஸ்லோவாகவே தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. நாளாக கையில் இருந்த காசு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிது. 10வது நாள் வரும்போது நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு போட்ட பட்ஜெட்டு தாண்டி போக ஆரம்பிச்சிது. அதனால் 10வது நாள் நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், என்கிட்ட இவ்வளோ தான் காசு இருக்குது, இதுக்கு மேலே என்னால் கடன் எல்லாம் வாங்க முடியாது, இவ்வளோ என்ன செய்ய முடியுமோ இன்னையோடு முடிச்சுக்கோங்க வேலையை, இதுக்கு மேலே ஏதாவது இருந்துச்சுன்னா நான் அப்புறமா கொஞ்சம் காசு சேர்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு. அவங்களும் அதை புரிஞ்சுட்டு
முடிஞ்ச அளவுக்கு அவங்களால பண்ண முடிஞ்சது பண்ணி கொடுத்தாங்க. நடுவில் கொஞ்சமாக வந்து அந்த பாக்குபதை வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாமல் இருந்துச்சு. அது மட்டும் இந்த ரூம் தடுக்கும்போது 2 பக்கம் கதவுக்கும் சைடில் வந்து அந்த ஜன்னல் மாதிரி இருக்கிற ஏரியாலையும் பாக்குபதை பின்றது கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. New hut, guys. Amazing, huh? But be careful, you might fall down. அவங்கள அனுப்புனதுக்கப்புறம் அடுத்த நாள் மீதி இருந்த வேலை நம்மளோட ஹட்டுக்கு ஏணி அடிக்கணும். அந்த வேலை நம்மளே செஞ்சிட முடியும் அப்படின்றதுனால நானே செஞ்சுக்கிறேன், நீங்கள் வேண்டாம், நீங்கள் வேறு வேலை இருந்தால் பாருங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஃபுல்லாக பாக்குபதை பின்றதெல்லாம் முடிச்சிட்டாங்க. நான் வந்து உட்காந்து ஏணி அடிச்சிட்டு இருந்தேன். இப்போதைக்கு வந்து ஹவுஸ் வந்து பாதி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் டச்சஸ் எல்லாமே இருக்குது. அது பொறுமையாக வந்து எனக்கு டைம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நானே பண்ணிக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சைடு வந்து பாக்குபதை பின்னிருக்கு, இன்னொரு சைடு பாக்குபதை பின்னலை. ஏன்னா அவங்க வந்து கடைசி நாள் டைம் முடிஞ்சிச்சு, அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் பண்ணிக்கிறேன் அப்படி சொன்னேன். இங்கே முன்னாடி வந்து அந்த பால்கனியில் கொஞ்சம் பாக்குபதை பின்ன வேண்டியிருக்கு. ஸோ இந்த வேலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு டைம் இருக்கும்போது பண்ணிக்கலாம். குழந்தைகள் அந்த டைமில் அங்கே வந்து ஜாலியாக விளையாடிட்டு பேசிட்டு அவங்க பண்ணுற புது விஷயங்களை பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் அவங்களும் கற்றுக்கிட்டாங்க. Move. Out. It's very, very long cucumber. Here, long cucumber. Hey, my little boy. Hey, my little boy. I know. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹட்டை சுற்றின வேலைகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. பொறுமையாக நடக்குது. கூடிய சீக்கிரம் அது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். அது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கட்டாயம் யாரெல்லாம் ஃபார்முக்கு வந்து பார்க்கணுன்னு விரும்புகிறீங்களோ உங்களுக்கு ஒரு நிழலான ஒரு ஏரியா இருக்குது, வந்து உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.